ஸ்ரீமதே ராமானுஜயம் திருவாய்மொழி 172 வைப்பாம் மருந்து. திருவாய்மொழி 172 வைப்பாம் மருந்து. இந்த பாசுரத்தின் அறிமுகம். மேலும் தம்மிடம் சரணடைந்து தனது தெய்வீக பாதங்களையே இறுதி குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டவர் மீது எம்பெருமானின் பாசத்தை ஆழ்வார் விளக்குகிறார். இரண்டாவது பாசுரத்தில் ஆழ்வார் அன்புடன் எம்பெருமானின் அனன்ய பிரயோஜனார், தன்னிடம் கைங்கரித்து தவிர வேறு எதையும் எதிர்பார்க்காதவர்கள் அணுகுமுறையை விளக்குகிறார். பின்னர் எம்பெருமானை மட்டுமே இறுதி குறிக்கோளாகவும் எம்பெருமான் அவரை அடைவதற்கான வழிமுறையாகவும் ஏற்றுக்கொள்ளும் சிறப்புடையவர்களிடம் எம்பெருமான் மிகவும் பேரானந்தமாக இருக்கிறார் என்று ஆழ்வார் கூறுகிறார். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் எம்பெருமானிடம் சரணடைந்த கேவலர்களை கண்டித்தார். ஆனால் அவர்களின் சுய இன்பத்தின் இலக்கை நிறைவேற்றிய பின் வெளியேறினர். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தன்னிடம் எம்பெருமானின் அணுகுமுறையை விளக்குகிறார். மேலும் தம்மிடம் சரணடைந்து தனது தெய்வீக பாதங்களை இறுதி குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டவர் மீது எம்பெருமானின் பாசத்தை ஆழ்வார் விளக்குகிறார். இரண்டாவது பாசுரத்தில் ஆழ்வார் அன்புடன் எம்பெருமானின் அனன்ய பிரயோஜனார், தங்களிடம் கைங்கரித்து தவிர வேறு எதையும் எதிர்பார்க்காதவர்கள் அணுகுமுறையை விளக்குகிறார். பின்னர் எம்பெருமானை மட்டுமே இறுதி குறிக்கோளாகவும் எம்பெருமான் அவரை அடைவதற்கான வழிமுறையாகவும் ஏற்றுக்கொள்ளும் சிறப்புடையவர்களிடம் எம்பெருமான் மிகவும் பேரானந்தமாக இருக்கிறார் என்று ஆழ்வார் கூறுகிறார். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் எம்பெருமானிடம் சரணடைந்த கேவலர்களை கண்டித்தார். ஆனால் அவர்களின் சுய இன்பத்தின் இலக்கை நிறைவேற்றிய பின் வெளியேறினார். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தன்னிடம் எம்பெருமானின் அணுகுமுறையை விளக்குகிறார். வைப்பு ஆம் மருந்து ஆம் அடியாரை வல்வினை துப்பு ஆம் புலனைந்தும் துஞ்சக்கொடான் அவன் அப்பால் எல்லாருக்கும் நலத்தால் உயர்ந்து அப்பாலவன் எங்கள் ஐயர் கொழுந்தேன். வைப்பு ஆம் மருந்து ஆம் அடியாரை வல்வினை துப்பு ஆம் புலனைந்தும் துஞ்சக்கொடான் அவன் அப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து அப்பாலவன் எங்கள் ஐயர் கொழுந்தே. பகவான் தனது சேவர்களுக்கான செல்வமும் இலக்கை அடைவதில் உள்ள தடைகளை நீக்கும் மருந்தாகவும் இருக்கிறார். மேலும் அவர் பிரபலமான கர்மாக்களால் புண்ணியம் மற்றும் கட்டுப்படுத்தப்படும் சக்தி வாய்ந்த புலன்களில் சிக்கி அவர்களை அழியாமல் பாதுகாக்கிறார். பாபம் அது எப்படி? எல்லா இடங்களிலும் உள்ள அனைத்து ஜீவாத்மாக்களுடன் ஒப்பிடும்போது அவரது பேரின்பம் வார்த்தைகளால் மனத்தால் எட்ட முடியாததாக இருந்தாலும் அவர் எங்கள் பசுமந்தை குலத்தின் தலைவனானார் நம்மை காக்க. ஆனந்தம் முதலான அருட்குணங்களை பொறுத்தமட்டில் எம்பெருமான் தேவதைகளை விட பெரியவர் என்று ஆழ்வார் கூறுகிறார். அவர்களின் செல்வம் மற்றும் மருந்து. பகவான் தனது சேவர்களுக்கான செல்வமும் இலக்கை அடைவதில் உள்ள தடைகளை நீக்கும் மருந்தாகவும் இருக்கிறார். மேலும் அவர் பிரபலமான கர்மாக்களால் புண்ணியம் மற்றும் கட்டுப்படுத்தப்படும் சக்தி வாய்ந்த புலன்களில் சிக்கி அவர்களை அழியாமல் பாதுகாக்கிறார். பாபம் அது எப்படி? எல்லா இடங்களிலும் உள்ள அனைத்து ஜீவாத்மாக்களுடன் ஒப்பிடும்போது அவரது பேரின்பம் வார்த்தைகளால் மனத்தால் எட்ட முடியாததாக இருந்தாலும் அவர் எங்கள் பசுமந்தை குலத்தின் தலைவரானார் நம்மை காக்க. ஆனந்தம் முதலான அருட்குணங்களை பொறுத்த மட்டில் எம்பெருமான் தேவதைகளை விட பெரியவர் என்று ஆழ்வார் கூறுகிறார். அவர்களின் செல்வம் மற்றும் மருந்து. ஆயர் கொழுந்து. நாடு மேய்க்கும் குலத்தில் முக்கிய நபர் பகவான் பிரம்மாவில் தொடங்கி தேவதாக்களில் முதன்மையான தெய்வமாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைவது போல பசுமைக்கும் குலத்தில் முதன்மையான பசுமைக்கும் பையனாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார். ஒழுக்கமின்மை போன்றவற்றில் மாடு மேய்க்கும் சிறுவர்களின் தலைவன். ஆயர் கொழுந்து. மாடு மேய்க்கும் குலத்தில் முக்கிய நபர் பகவான் பிரம்மாவில் தொடங்கி தேவதாக்களில் முதன்மையான தெய்வமாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைவது போல பசுமைக்கும் குடும்பத்தில் முதன்மையான பசுமைக்கும் பையனாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார். ஒழுக்கமின்மை போன்றவற்றில் மாடு மேய்க்கும் சிறுவர்களில் தலைவன். நவ் பாசுரம் மீனிங். அடியாரை நான் நாமமேயம் என்ற எண்ணத்தை நீக்கியவர்கள் நான் ஸ்ரீராமரை வணங்க மாட்டேன். ராமாயணம் யுத்தகாண்டம் 36.11. அடியாரை நான் நாமமேயம் என்ற எண்ணத்தை நீக்கியவர்கள் நான் ஸ்ரீராமரை வணங்க மாட்டேன். ஸ்ரீராமாயணம் யுத்தகாண்டம் 36.11. வல்வினை துப்பம் துஞ்சக் கொடான். அவன் அவரை அணுகி அவருக்காக மட்டுமே இருப்பவர்களுக்கு மறைமுகமான பலன்களை பெற்ற பிறகு அவரை விட்டுவிடாமல் அவர்களை உலக இன்பங்களில் ஈடுபடுத்த முடிக்கும் புலன்களில் இருந்து அவர்களை பாதுகாக்கிறார். துப்பு சாமர்த்தியம். வல்வினை துப்பம் துஞ்சக் கொடான். அவன் வல்வினை துப்பம் துஞ்சக் கொடான். அவன் அவரை அணுகி அவருக்காக மட்டுமே இருப்பவர்களுக்கு மறைமுகமான பலன்களை பெற்ற பிறகு அவரை விட்டுவிடாமல் அவர்களை உலக இன்பங்களில் ஈடுபடுத்த முடிக்கும் புலன்களில் இருந்து அவர்களை பாதுகாக்கிறார். துப்பு சாமர்த்தியம் திறன். அவர் இதை எங்கே செய்தார்? எப்பால் மகத்துவம் இருக்கும் இடம் மற்றும் இனங்கள். அவர் இதை எங்கே செய்தார்? எப்பால் மகத்துவம் இருக்கும் இடம் மற்றும் இனங்கள் அடிப்படையில் உள்ளது. ஸ்வர்க்கம் பூமி வேறுபட்டது. சொர்க்கம் பூமி வேறுபட்டது. தேவாஸ் வான நிறுவனங்கள் மனிதர்கள் வேறுபட்டவர்கள்.
அவர் இதை எங்கே செய்தார்? இனங்கள் எப்பால் மகத்துவம் இருக்கும் இடம் மற்றும் இனங்கள் மகத்துவம் இருக்கும் இடம் மற்றும் இனங்கள் அடிப்படையில் உள்ளது. சொர்க்கம் பூமி வேறுபட்டது. தேவாஸ் வான நிறுவனங்கள் மனிதர்கள் வேறுபட்டவர்கள். எப்பால் இந்த எல்லா இடங்களிலும் பால் என்பது அப்பால் அங்கே இப்பால் இங்கே உள்ளதை போல தமிழில் இடம். எப்பால் இந்த எல்லா இடங்களிலும் பால் என்பது அப்பால் அங்கே இப்பால் இங்கே உள்ளதை போல தமிழில் இடம். எவர்க்கும் அனைத்து நிறுவனங்களும் எப்பால் எவர்க்கும் என்றால் எங்கும் அனைவரும். எவர்க்கு அனைத்து நிறுவனங்களும் எப்பால் எவர்க்கும் என்றால் எங்கும் அனைவரும். நலத்தால் உயர்ந்து தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்தவல்லியில் விளக்கப்பட்டுள்ளபடி யதோ வாச்சோ நிவர்த்தந்தே, ஆனந்தத்தை ஒவ்வொரு மட்டத்திலும் 100 மடங்கு அதிகரித்தாலும் மனிதர்கள், தெய்வங்கள், பிரம்மம், பேரின்பம் பிற குணங்களுக்கிடையில் இருக்க முடியாது. அதனால்தான் அவர் தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்த மாயா, ஆனந்தம் நிறைந்தவர் என்று விளக்கப்பட்டுள்ளது. நலத்தால் உயர்ந்து தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்தவல்லியில் விளக்கப்பட்டுள்ளபடி யதோ வாச்சோ நிவர்த்தந்தே, ஆனந்தத்தை ஒவ்வொரு மட்டத்திலும் 100 மடங்கு அதிகரித்தாலும் மனிதர்கள், தெய்வங்கள், பிரம்மம், பேரின்பம் பிற குணங்களிடையில் இருக்க முடியாது. அதனால்தான் ஆனந்தம் நிறைந்தவர் என்று விளக்கப்பட்டுள்ளது. ஆனந்த மாயா, ஆனந்தம் நிறைந்தவர் என்று விளக்கப்பட்டுள்ளது. எங்கு ஆயர் கொழுந்தே, மாடு மேய்க்கும் சிறுவர்களில் ஒருவராக பிறக்கும் உயர்ந்த மனிதர். இது தன் பக்தர்களை கைவிடுவதா? இல்லை, அது அவர்களை உயர்த்துவதற்காக. அவர் துக்கம், திகைப்பு போன்றவற்றை அனுபவித்தாரா? அவதாரங்களில் தனது பக்தர்களை துக்கம், திகைப்பு போன்றவற்றின் மூலம் செல்ல அனுமதித்தாரா? இல்லை, இது போன்ற துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காகத்தான். கடைசியில் அறியாமை மாடு மேய்க்கும் சிறுவனாக மாறிய உன்னதமான ஜீவன். இது தன் பக்தர்களை அழிய வைப்பதற்காகவா? இல்லை, அது அவர்களுக்கு உதவுவதற்காக. எங்கு ஆயர் கொழுந்தே, மாடு மேய்க்கும் சிறுவர்களில் ஒருவராக பிறக்கும் உயர்ந்த மனிதர். இது தன் பக்தர்களை கைவிடுவதா? இல்லை, அது அவர்களை உயர்த்துவதற்காக. அவர் துக்கம், திகைப்பு போன்றவற்றை அனுபவித்தாரா? அவதாரங்களில் தனது பக்தர்களை துக்கம், திகைப்பு போன்றவற்றின் மூலம் செல்ல அனுமதித்தாரா? இல்லை, இது போன்ற துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காகத்தான். கடைசியில் அறியாமை மாடு மேய்க்கும் சிறுவனாக மாறிய உன்னதமான ஜீவன். இது தன் பக்தர்களை அழிய வைப்பதற்காகவா? இல்லை, அது அவர்களுக்கு உதவுவதற்காக. எங்கள் 2 விளக்கங்கள். எங்கள் மீன்ஸ் எங்கள் 2 விளக்கங்கள். ஆழ்வார் கிருஷ்ணன் பிறந்த இடத்தில் வசிப்பவர்களுடன் தனது உறவை போற்றுகிறார். எங்கள் மாடு மேய்க்கும் குலத்தின் தலைவன் என்று சொல்லி. ஆழ்வார் கிருஷ்ணன் பிறந்த இடத்தில் வசிப்பவர்களுடன் தனது உறவை போற்றுகிறார், எங்கள் மாடு மேய்க்கும் குலத்தின் தலைவன் என்று சொல்லி. அவதாரங்கள் பக்தர்களுக்கானது. வெண்ணெய் முதலியன திருடுவது ஏற்கனவே நடந்திருந்தாலும் ஆழ்வார் முன்பு எத்திராம் என்று சொல்லி மயக்கமடைந்தார். அதே போல இங்கும் ஆழ்வார் கிருஷ்ணாவதாரம் தனக்கு மட்டுமே என்று கூறுகிறார். ஆயர் கொழுந்து, மாடு மேய்க்கும் குலத்தில் முதன்மையானது. அத்தகைய எம்பெருமான் தான் பக்தர்களை காப்பார். எங்கள் 2 விளக்கங்கள். ஆழ்வார் கிருஷ்ணன் பிறந்த இடத்தில் வசிப்பவர்களுடன் தனது உறவை போற்றுகிறார், எங்கள் மாடு மேய்க்கும் குலத்தின் தலைவன் என்று சொல்லி. அவதாரங்கள் பக்தர்களுக்கானது. வெண்ணெய் முதலியன திருடுவது ஏற்கனவே நடந்திருந்தாலும் ஆழ்வார் முன்பு எத்திராம் என்று சொல்லி மயக்கமடைந்தார். அதேபோல் இங்கும் ஆழ்வார் கிருஷ்ணாவதாரம் தனக்கு மட்டுமே என்று கூறுகிறார். ஆயர் கொழுந்து, மாடு மேய்க்கும் குலத்தில் முதன்மையானது. அத்தகைய எம்பெருமான் தான் பக்தர்களை காப்பார். எம்பெருமான் திருவடிகளே சரணம்.